ஹலோ எவ்ரிஒன். நம்ம எக்ஸ்பிளைனருக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மொத்த தமிழ்நாடே நகத்தை கடிச்சிக்கிட்டு காத்துட்டு இருக்கிற, ஆனா அதே சமயம் எல்லாரையும் செமையா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பத்தி தான். இதுல இருக்கிற மர்மங்களை நாம இப்போ தெளிவா டீகோட் பண்ண போறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். பொதுவா இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்தா ரிசல்ட் எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஆனா இந்த தடவை ஏன் இந்த எக்ஸிட் போல்ஸ் இவ்ளோ நம்ப முடியாத அளவுக்கு குழப்பமா இருக்கு? ஒவ்வொரு ஏஜென்சியும் சம்பந்தமே இல்லாத முரண்பாடான ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஏன்னு இப்ப நம்ம ஆழமா அலசலாம். இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல நம்ம கவர் பண்ண போற விஷயங்கள், முதல்ல இந்த எக்ஸிட் போல் கன்ஃபியூஷன், அடுத்து ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஷாக்கிங் ரிப்போர்ட், அப்புறம் மெஜாரிட்டி ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கா, ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போல் ஆஃப் போல்ஸ். இதான் நம்ம ரூட் மேப். டக்குன்னு உள்ள போயிடலாம். சரி, முதல்ல இந்த கருத்து கணிப்பு குழப்பம் பத்தி பாப்போம். நாம ஒரு தெளிவான ரிசல்ட் எதிர்பார்த்தோம், ஆனா நமக்கு கிடைச்சது என்னவோ ஒரு பெரிய பசில் தான். சாதாரணமா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ஏஜென்சிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ட்ரெண்ட் தான் காட்டுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, ஒரு ஏஜென்சி ஒரு கட்சிக்கு 0 சீட்டுன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் அதே கட்சிக்கு 120 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் சொல்றாங்க. இந்த 30 சீட்டுக்கும் மேலான வேரியேஷன் தான் இந்த எலெக்ஷனை கணிக்க முடியாத ஒரு புதிர மாத்தி இருக்கு. இந்த பிக்சர்ஸை பாருங்க, எப்படி இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச 1-2 நாள்ல கிராமப்புறம், நகர்ப்புறம்னு எல்லா இடத்துலையும் சாதி மத அடிப்படையில் ஓட்டு போட்டவங்க கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் 52% பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து தான் இந்த டேட்டாவை சயின்டிஃபிக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரையும் அதிர வச்ச ஆக்சிஸ் மை இந்தியாவோட கணிப்பை பத்தி பார்ப்போம். இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிரசாந்த் குப்தாவோட ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்திருக்கிற இந்த சார்ட்டை பாருங்க. டிஎம்கே கூட்டணிக்கு 92லிருந்து 110 சீட்டும், ஏடிஎம்கேவுக்கு வெறும் 22லிருந்து 32 சீட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, டிவிகே தனித்து நின்னு 98லிருந்து 120 சீட்டு வரைக்கும் வாங்கி யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம தன்னிச்சையா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆகிற நிலைமையே இது காட்டுது. இந்த கணிப்புக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. பிரசாந்த் குப்தா பொதுவா ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடியவர். ஆனா போன நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் கணிப்பு ரொம்பவே தப்பா போயிடுச்சு. அதுக்காக அவர் பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் கண்கலங்கினாரு. சோ இப்ப தன்னோட கிரெடிபிலிட்டியை நிரூபிக்க வேண்டிய பெரிய பிரஷர்ல அவர் இருக்காரு. இந்த நிலைமையில தான் அவரை இவ்ளோ உறுதியா யாருமே சொல்லாத ஒரு நம்பரை டிவிகேக்கு கொடுத்திருக்காரு. இந்த பெரிய ஷாக்கர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து மெஜாரிட்டி ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த டேபிள கவனிங்க. பிமார்க், மட்ரீஸ், பீப்புள்ஸ் பல்ஸ், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி ஏஜென்சிகளோட கணிப்புகள் இதுல இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காமனான பேட்டர்ன் தெரியுது. அதாவது டிஎம்கே கூட்டணி வழக்கம் போல மெஜாரிட்டி சீட்டுகளை பிடிச்சு ஆட்சி அமைப்பாங்க, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா 2வது இடத்துல வருவாங்க அப்படிங்கறதா இந்த பெரும்பாலான ஏஜென்சிகளோட கருத்தா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த 0 இது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு நம்பர். ஒரு பக்கம் ஆக்சிஸ் மை இந்தியா டிவிகேவுக்கு 120 சீட் கிடைக்கும்னு சொன்னா, இன்னொரு பக்கம் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது, அதாவது 0 சீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரே எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு எப்படிங்க இவ்ளோ பெரிய கான்ட்ராஸ்ட் வர முடியும்? அடுத்து காமக்யா அனலிட்டிக்ஸ் சொல்ற முற்றிலுமா ஒரு வேற லெவல் சினாரியோவை பார்ப்போம். தொங்கு சட்டமன்றம். முதல்ல இந்த தொங்கு சட்டமன்றம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம். எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோ அல்லது தேர்தலுக்கு முன்னாடி வச்ச கூட்டணியோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தேவையான மெஜாரிட்டியை வாங்க முடியாத சூழ்நிலை தான் இது. தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கிட்டா இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா மக்கள் எப்போதுமே தெளிவான ஒரு வெற்றியாளரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதத்தான் இந்த சார்ட் ரொம்ப பிரில்லியண்டா காட்டுது. காமக்யா அனலிட்டிக்ஸ் கொடுத்திருக்கிற அந்த கணிப்பை பாருங்க. டிஎம்கே 78-95, ஏடிஎம்கே 68-84, டிவிகே 67-81. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு டைட்டான 3-வே ஸ்பிளிட். யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. இந்த மாதிரி நடந்தா அரசாங்கத்தை அமைக்க கட்சிகள் ஒண்ணுக்கொன்னு உதவி செஞ்சுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகும். இதுல இன்னொரு பிரம்மாண்டமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். காமக்யா கணிப்புப்படி டிவிகே கிட்டத்தட்ட 30% ஓட்டுகளை வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. பொதுவா தமிழ்நாட்டுல டிஎம்கே, ஏடிஎம்கேவை தவிர மத்த கட்சிகள் 10% வாக்குகளை தாண்டறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த 30%லாம் நிஜமாவே ஒரு இமாலய சாதனை தான். இப்போ இவ்ளோ கன்ஃபியூஷனையும் தாண்டி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் ஆவரேஜ், அதாவது போல் ஆஃப் போல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த டோனட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். எல்லா எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸையும் காமனான கணிப்புகளையும் ஒன்னா சேர்த்தா டிஎம்கே சுமார் 130 சீட்டுகளோட டாப்ல இருக்காங்க. ஏடிஎம்கே 65 சீட்டும், டிவிகே 31 சீட்டும் வாங்குவாங்கன்னு இந்த ஆவரேஜ் சொல்லுது. அதாவது டிஎம்கே ஜெயிச்சாலும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த துணையும் இல்லாத தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. இந்த ஆவரேஜோட உண்மையான அர்த்தம் என்ன? இங்க கொடுத்திருக்கிற மாதிரி கைகளை கோர்த்துக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். டிஎம்கே மெஜாரிட்டி வாங்கலாம், ஆனா அவங்க கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிகே, மதிமுகவோட சப்போர்ட்டை அதிகமா டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய நிலைமை வரும். அதிகாரத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்க வேண்டி வரலாம். ரீசெண்ட் தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில கூட்டணி கட்சிகளை இவ்வளவு தூரம் நம்பி ஆட்சி அமைக்கிறது ஒரு ரொம்பவே புது விஷயமா இருக்கும்.
இவ்வளோ டேட்டாவையும் பார்த்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த எலெக்ஷனை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் 5 நாள்ல வரப்போற ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸிட் போல்ஸ் நமக்கு பதில்களை விட அதிகமான கேள்விகளையும் குழப்பங்களையும் தான் கொடுத்துருக்கு. இவ்வளவு டேட்டா, இவ்வளவு முரண்பாடுகளை நாம இன்னைக்கு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஃபைனலா யார் மெஜாரிட்டி வாங்கி ஆட்சி அமைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நாம ஒரு ஹிஸ்டாரிக் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமா? இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்த்த டேட்டா வச்சு உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.